Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. Upcoming numbers. August. ஸோ லாஸ்ட்டாக அந்த ரிசல்ட்டு 9,957. ஸோ இது வந்து 3-digit மிஷினை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் வருது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பட் லாங் கேப் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விருப்பம் இருக்குங்க இந்த சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். விருப்பம் இருக்குங்க இந்த சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, கான்செப்ட் சொல்லிடுறேன். கான்செப்ட் புரிஞ்சவங்க இல்லை டவுட் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிங்க. ஓகே, பார்க்கலாம் வீடியோ. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட், அதாவது 22ஆந்தேதி நீங்கள் கொடுத்துருக்கணும் 957. நேற்றுக்கு 057 இது கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி 976. ஓகேங்களா? ஆமாம், அது டெய்லி ரிசல்ட் தான் எங்களுக்கு தெரியுமே நீங்கள் சொல்லலாம். ஒரு நிமிஷம், இதில் ஒன்று மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 957 957 மூணையும் கூட்ட நமக்கு 21 கிடைக்குது கைஸ். 21 கிடைக்குதுங்களா? அப்போ 057 கூட்டினீங்கன்னா 0 + 5 + 7 இப்படி கூட்டினாலும் நமக்கு 12 கிடைக்குது. 21 12. அதுக்கு முன்னாடி 976 அதை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 7 ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால தான் கால்குலேட்டர் போட்டு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். 22 கிடைக்குது. ஓகே, நமக்கு இதுதான் கான்செப்ட். இந்த கூட்டுறமில் இதை தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த சார்ட்டில் இதை வச்சு தான் நம்ம நம்பரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சால் உங்களுக்கு வின்னிங் நம்பர். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடி 22 வந்துச்சு, 21 பக்கத்துலேயே இருக்குது. இதே மாதிரி தான் இந்த சார்ட்டில் இங்கே பாருங்கள், டோட்டலாக இந்த மாதிரி கிடைக்குதுல. 15 இருக்குது, 14 இருக்குது, 13 இருக்குது, 12 இருக்குது, இப்படி இருக்குது. இது ஆர்டர் எழுதுனீங்கன்னா எத்தனை மொத்தமாக 3 டிஜிட்டில் மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 நம்பர் வரும்னு வச்சுக்குவேன் எக்ஸாம்பிளுக்கு. மொத்தமாக 3 டிஜிட்டில் அப்படி எடுத்திங்கன்னா அது நம்ம சார்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டர் படி தான் இங்கே ப்ளஸ் பண்ணி கிடைக்கிதில்ல, அது அப்படி இங்கே கொடுத்துருக்கேன், வரிசையாக கொடுத்துட்டேன். ஸோ இங்கே எல்லா நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு தான் நம்பர்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த கலரில் கொடுத்துருக்குறேன், ஏன்னா பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கிங்க, விருப்பம் இல்லாதவங்க வாங்க தேவையில்லை. நான் யாரையும் கம்பல் பண்ணலையே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். வீடியோ போடுறது என் சேனலு, என் வீடியோ. நீங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலையே. என் சேனலு, என் வீடியோ, என் இஷ்டம். விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை பார்க்காதீங்க, அவ்வளோதான். அதனால் என் வீடியோ என் இஷ்டம் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சார்ட் வாங்கினவங்க தான் இந்த வீடியோ போடுறேன். அவங்களுக்கு ஏன்னா எப்படி நம்பரு ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது கொஞ்சம், அதனால் அவங்களுக்கோசரம் நான் வீடியோ போடுறேன். இல்லை புதுசாக பார்க்குறவங்க இந்த மெத்தட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கிறது இங்கே கொடுத்துட்டுனா இப்போ 21 கொடுத்துருக்கீங்க. அப்போ 21 போய் பார்த்தீங்கன்னா 951 இருக்குது. 21 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எப்படி நான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா 21 நிறைய இதே மாதிரி தான் அந்த கூட்டி கிடைக்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நம்பர் இருக்கும். தென் இந்த கலர் எதுக்குன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன். கலர் எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த மந்த் என்ன, ஆகஸ்ட் தானே? எஸ், ஆகஸ்ட் தானே. அதனால் அதுக்கு நான் எல்லோ கொடுத்துருக்கேங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அந்த எல்லோ இருக்கிறனால அடிக்கிற நம்பரை நான் எல்லோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்த் அடிக்கிற நம்பரை நான் ப்ளைனாக அந்த இடத்துல நம்பரை கொடுத்து உங்களுக்கு காட்டலாம். பட் ஆனால் ஃப்ரீயாக காட்ட முடியாதுல்ல. அதுக்கு தான் அந்த சார்ட்டை வேணும்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த நம்பரை என்னென்னு உங்களுக்கு கொடுத்துருவேன். தென் நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்துக்கு
போன மந்த்துக்கு ரெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் போன மந்த்து ஜூலை மந்த்து ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜனவரிலேருந்து எடுத்து நான் வரிசையாக போட்டிருக்கேன். மார்ச்லேருந்து கண்டினியூ பண்ணி இப்படி வரிசையாக இப்படி ஒரு 6 மாதத்துக்கு கலர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா போன மந்த்து எங்கே அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், போன மந்த்து ஜூலையோட கலர் ரெட்டு. அப்போ ரெட்டுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? நமக்கு மஞ்சள் வரணும். செக் பண்ணி பாருங்களேன். இதோ ரெட்டுக்கு பக்கத்தில். தென் மந்த் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஜூலையில் ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சிடும், திருப்பி அது பக்கத்துலேயே வரும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அதான் இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குது, நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இங்கே. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டோம்னா இந்த மந்த்தே பாருங்கள், செக் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும். ஸோ இந்த மந்த் கலர் என்ன? மஞ்சள். ஸோ மஞ்சள் எங்கே அடிச்சிருக்கான்னு இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சது பக்கத்துலேயே மறுபடியும் இங்கே அடிச்சது பக்கத்தில் இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் பாருங்கள், கண்டினியூவாக பக்கத்துலேயே இங்கே அடிச்சது, நெக்ஸ்ட் இங்கே ஜம்ப்பு அப்படியே. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டெஃபினட்டாக இங்கே இருக்குது நம்பரு, இங்கே இருக்கிற நம்பருங்களுக்கு தான் காசு. விருப்பம் இந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு மிஷினில் என்னென்ன நம்பர் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அதை பேஸ் பண்ணி தான் சார்ட்டு போட்டு வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் என்னென்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 1க்கு அடுத்து என்ன? 2. ஆனால் மிஷினில் என்னென்னா அது சுற்றல அது ஜிக்ஸாக்காக ஒரு 100 நம்பர் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் 1க்கு அடுத்து 2 தான் இருக்குன்னா 2 போகாது, அடுத்த நாளே போகும். சம்டைம்ஸ் போகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும், 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 போகும், இல்லை 1க்கு அடுத்து 7 போகும், 6 போகும். இப்படி தான் இந்த மிஷின் சுற்றி. ஆனால் எப்படினாலும் எங்கே அடித்ததோ அடித்த இடத்துக்கு திரும்ப வரும். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எல்லா நம்பரும் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடித்ததுன்னா திரும்ப அது பக்கத்துலேயே வரும். அதை இங்கே பாருங்கள், 17, 16, 5. நெக்ஸ்ட் இங்கே 14 இங்கே ஒரு நம்பர் வைக்கும். தென் நான் ஃபாலோயிங் நம்பர்னு ஒரு 3 மந்த் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, அது இறங்கிருச்சு. 2ல் நான் சொல்லியிருந்தேன் வரும்னு பிடிச்சிக்கோங்கண்ணே. வீடியோ போட்டோம்னா இந்த நம்பரை திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். ஷார்ட் இருக்குன்னு அழகாக எடுத்துருக்கலாம், பட் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல, அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் எடுத்திருந்தால் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இங்கே அடிச்சிருச்சு. டெஃபினட்டாக இந்த இடத்து பக்கத்தில் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, டெஃபினட்டாக அடிக்கும். இந்த 1ங்கிற சிங்கிள் ஷாட்டில் எப்போ வரும்னு தெரியாது, பட் ஆனால் அது இருக்குது. ஏன்னா நான் இங்கே சொன்னேன், வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3 போகணும், இல்லை 1 போகணும். 100% கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி போனீங்கன்னா எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், எங்கே விட்டுருக்குன்னு பாருங்கள். 20 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நமக்கு 23 வந்துச்சு, 22 வந்துச்சு, 21 வந்துச்சு, நெக்ஸ்ட் 20 வருமா? எப்படி செக் பண்ணணும்? 20ல் ஏதோ கலர் இருக்குன்னு பாருங்கள். என்ன கலர் இருக்குது? ஒயிட் இருக்குது, தென் பிளாக்கு, ஆரஞ்சு இருக்குது. அந்த பிளாக்கும் ஆரஞ்சும் எந்த மந்த் அடித்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன். இப்போ ஜூலையில் ஒரு நம்பர் கூட இறங்கலை. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நம்ம சார்ட் வச்சு நம்பர் எடுக்கலாம். ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டு பே பண்ணி வைங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி சார்ட் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இல்லை எங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் வேணுங்கிறவங்க, அதுவும் வெரி சிம்பிள், ஒன்றும் கிடையாது. என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அது பதில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பை.